நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண உள்ளோம். பாடல் 2873. எத்தம் இரண்டுள்ள 7 துறல். இந்த வரியில் திருமூலர் நமது உடலை பற்றி கூறுகின்றார். நமது உடலில் முக்கியமான உயிர் சக்தி ஓட்டங்கள் உள்ளன என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அவற்றோடு தொடர்புடைய 7 நுண்ணிய சக்தி மையங்கள் உள்ளன. உடல் என்பது வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அது இறைவன் தங்கும் ஒரு புனித ஆலயம். உயிர் சக்தி சரியாக இயங்கும் பொழுது, மனமும் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த இறைவனை காணலாம். மூத்தோன் இறைக்க இளையோன் படுத்திர். இது மூத்தோன் என்பது இறைவனும் ஞானகுருவையும் குறிப்பிடுகின்றது. இளையோன் என்பது நம்முடைய ஆன்மா. இறையருள் எப்பொழுதும் மழை போல் பொழிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை அறிய நமது மனம் அமைதியாக நிலையில் இருந்தால்தான் அந்த பேரருளை பெற முடியும். 3வது வரி, பக்தியில் பாயாது பாழ்பாய்ந் போயிடின். வயலுக்கு செல்ல வேண்டிய தண்ணீர் வேறு இடத்தில் ஓடினால் பயிர் வளராது. அதுபோல் நமது எண்ணங்களும் நேரங்களும் உயிர் சக்தி நல்ல வழியில் செலவாக வேண்டும். நாம் கோபம், பொறாமை, பேராசை ஆகியவற்றை அவை வீணாக்கி விடாமல் நம் வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கம் நிறைவேறாது. நமது வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் அந்த இறைவனிடம் சென்றடைவது. அப்படி சென்றடைய வேண்டுமென்றால் நாம் இந்த ஆசை, கோபம், பொறாமை, பேராசை ஆகியவற்றை விட்டுவிட்டு நாம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். 4வது வரி, கூத்தின் வளர்த்தோர் கோழி புல்லெல்லாம். அன்புடன் வளர்க்கப்பட்ட கோழி குஞ்சு பயனின்றி போவது போல் மனித பிறவியும் வீணாகிவிடும் என்று திருமூலர் எச்சரிக்கின்றார். மனித பிறவி என்பது அரிதானது. அதை அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்த வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் நமது உயிர் சக்தியை வீணாக்கி கொண்டிருப்பது இந்த மொபைல் ஃபோன், சமூக ஊடகங்கள் மற்றும் நம் கவலைகள். ஆகவே திருமூலர் கூறும் ஒரு எளிமையான வழி என்னவென்றால், தினமும் ஒரு 10 நிமிடமாவது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து நம் மூச்சை கவனிக்க வேண்டும். இந்த மூச்சு கவனிக்கும் பொழுது நமது மனம் அமைதியாகும். உங்களுக்கு பிடித்தமான இறைவனை ஜபியுங்கள். ஜபிக்கும் பொழுது மனம் அமைதியாகும். அப்பொழுது உயிராற்றல் சீராக பாயும். அந்த இறைவனின் அருள் கிடைக்கும். இதுவே நமது வாழ்க்கையின் நோக்கமாகும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.